வெல்கம் டு ஃபுட் அலைன் சேனல். ஸோ இன்னைக்கு எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காசிம் சொல்லி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களோட ஷாப் கரெக்டாக எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லிஸ் ரோட். ஸோ எல்லிஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் டீ ஸ்டாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு. அதே மாதிரி ட்ரிப்ளிகன் பெரிய மசூதி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேக் சைட்லேயே அப்படியே வந்து இந்த ஷாப் வந்து இருக்கு. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்போஸ் இருக்கு, சொல்ல தேவையில்லை, ஏகப்பட்ட காம்போஸ் இருக்கு. 250 rupeesக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரைட் ரைஸ் அண்ட் 200 grams சிக்கன் பக்கோடா தராங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து சேம் காம்போல வந்து அப்படியே நீங்கள் சிக்கன் பக்கோடா இல்லைன்னா அப்படியே சில்லி சிக்கன் கூட வாங்கிக்கலாம். ஸோ அது கூட வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஃபேமிலி பேக்கில் பார்த்தீங்கன்னா 600 rupees ஃபேமிலி பேக்கு. ஸோ ஃபேமிலி பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 ஷவர்மா, 200 grams ஆஃப் சிக்கன் பக்கோடா, 4 ஃப்ரைட் ரைஸ் தராங்க. செம்ம காம்போ. யாருனாச்சும் ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் ட்ரீட் எல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. அண்ட் வாங்க, நாங்களும் இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ இதே மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் guys. ஸோ கைஸ், டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம், பிளேட் ஷவர்மா, சிக்கன் பக்கோடா, அப்புறமா பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் அண்ட் சில்லி பீஃப் வாங்கியிருக்கோம், அண்ட் 2 மொஜிட்டோஸ் இருக்குது. ஸோ வாங்க, முதல்ல வந்து நம்ம ஷவர்மாவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஷவர்மா பாருங்கள், செம்ம ஃபீலிங்ஸாக தந்துருக்காங்க அவங்க. நல்லா மைனஸ் எல்லாம் போட்டு, பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா கேபேஜஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ரா சிக்கன் போட்டு தராங்க அவங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பைட்டு. நல்லா மைனஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு, அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா அவங்க மசாலா வந்து தாறுமாறாக இருக்குது. உள்ளே இருக்கிற மசாலா வந்து ஸ்டஃபிங் தரோம், சூப்பராக இருக்குது. ஃபேன்டாஸ்டிக் ஷவர்மா. பிளேட் ஷவர்மா கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவங்களோட மேலே இருக்கிற ஹுபூஸ் பிடிச்சிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் அவங்க போட்டுக்கிற அந்த ஃபீலிங்ஸ் தரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கன் பக்கோடா. ஸோ 70 rupeesக்கு 200 grams, 70 rupeesக்கு 200 grams சிக்கன் பக்கோடா தராங்க. ஸோ வாங்க, ஒரு பீஸு, ஒரு ஆனியன். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. மேல இருக்கிற லேயர் பாத்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கு. சாப்பிடும் போதே அந்த என்ன சொல்றது, அந்த கிரன்ச்சினஸ் தெரியுது.
அண்ட் அந்த மசாலா வந்து நல்லா செம்மையாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது மசாலா. அண்ட் சிக்கன் பக்கோடா ஸ்பைஸியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சூப்பர், வெல் டன். ஸோ கைஸ், ஃப்ரைட் ரைஸு. ஸோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இவங்களோட ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன் எல்லாம் போட்டு செம்மையாக தந்திருக்காங்க. ஸோ ரேட்டு கம்மின்னு அவங்க வந்து அவங்களோட குவான்டிட்டி கம்மி பண்ணலை, அது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். சிக்கன் வந்து அதே குவாலிட்டியில் அதே குவான்டிட்டியில் தராங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்களோட சிக்கன் ஃப்ரை பண்ணி போடுறாங்க இல்லையா, அந்த மசாலா தான் என்ன மசாலா தெரியல. அந்த ஷவர்மாக்கும் செம்மையாக இருந்தது அந்த மசாலா. 65க்கும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சேம் வந்து இதுக்கும் தரமாக இருக்குது. அவங்களோட சில்லி சிக்கன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கனு நல்லா க்ரீமியாக இருக்குது சில்லி சிக்கனு. சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி சில்லி சிக்கன் இருக்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த டேங்கினஸ் நல்லா இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த சாஸஸ் எல்லாமே என்ன சொல்கிறது கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணுது. அந்த சில்லி சிக்கனுக்கு அவ்வளோதான் போடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, கரெக்டாக போட்டு சிக்கன் செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த சிக்கன் குக்காக விதம் வந்து நல்லா டெண்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ சில்லி பீஃப். இது வாங்க சில்லி பீஃப் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சில்லி பீஃப் சாப்பிட்டு கூட. நான் கூட நாங்கள் ட்ரை பண்ணி சொல்கிறேன். அந்த சில்லி சிக்கன் என்ன மசாலா போட்டிருக்காங்க சேம் மசாலா போட்டிருக்காங்க. அண்ட் பீஃப் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது அதிகமாக மாவு சேர்க்காம, அதிகமாக என்ன சொல்லுவாங்க பாதி பேர் வந்து பாதி இடத்துலலாம் நல்லா மாவு சேர்த்து சும்மா சில்லி சிக்கன் கொடுத்துருவாங்க, சில்லி பீஃப்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்காங்க. சில்லி பீஃப் வந்து தரமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்ட் ப்ளூ லேபல் மொஜிட்டோ உங்களோடது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். மேலே வந்து லெமனு மின்ட் லீவ்ஸ் எல்லாமே போட்டு தராங்க. ரிஃப்ரெஷ்மெண்ட் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறமா லெமன் மொஜிட்டோ, இது லெமன் மின்ட் மொஜிட்டோ சொன்ன மாதிரி தான். இதை சாப்பிட்டா கண்டிப்பாக இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமாயிடும். பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ கைஸ், இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு பார்த்தா தரமாக இருந்தது. வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது டிஷ்ஷஸ். இவங்க காம்போஸில் வந்து கம்மி விலையில் தராங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பாதி பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குவான்டிட்டி கம்மி பண்ணிடுவாங்க, குவாலிட்டி கம்மி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க ஷவர்மா தாறுமாறா இருக்கு ஷவர்மா. அண்ட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சில்லி பீஃப், சில்லி சிக்கன் தரோம். ஃப்ரைட் ரைஸ் கூட வீட்டில் சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரீட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ்னே நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் பின் பண்ணிடுறேன். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்போதான் அவங்க ஸ்டார்ட் அப்பே பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க தான் ஸ்டார்ட் அப் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் என்ன ஒரு 19 years 20 years தான் இருக்கும் அந்த பையனுக்கு. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் இவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஃபுட் ஐலண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, bye guys.